ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கே எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி கார் வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப்புக்கு வந்து ரிப்பேருக்கு வந்திருக்கு. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக யூஸ் பண்ணாமல், ஒரு மாதமாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. வந்த புதுசில் வந்து நல்லா சூப்பராக ஓடிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடவே இல்லைன்னாங்க. இந்த மாதிரி பேட்ரி பைக்லாம் வந்துட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். இதில் மேஜராக என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, ஒரு காருங்கிறது நம்ம வாங்கினோம்னா இது வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான பேட்ரி தான் வரும். இது வந்து 6 வோல்ட் பேட்ரி, 2 பேட்ரி வரும். இந்த 6 வோல்ட் பேட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேட்ரி வரும். இது பேட்ரி வந்து நம்ம டெய்லியுமே சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் போட்டு வச்சுட்டு இருந்தோம்னா சூப்பராக வேலை செய்யும். நம்ம சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுத்து வச்சிட்டோம்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலமையில் ஒர்க் ஆகாது. ஏன்னா பேட்டரியை பொறுத்தவரையிலையும் வீட்டு பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை டாய்ஸ் பேட்டரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பேட்டரி வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி போனால் பேட்டரி வந்து சீக்கிரமே வீணாக போய்டும். இப்போ இந்த காரில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இதில் இந்த சீட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சீட்டில் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டிட்டு சீட் எடுத்துட்டோம்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்ரி இருக்கும். அந்த 2 பேட்ரி வந்து ஒரு பேட்ரி வந்து 6 வோல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்ரி 12 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த பேட்டரிக்கு காமனாக போகக்கூடிய ஒரு ரிலே காயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த காயில் ப்ளஸ் பேட்ரி வந்து இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஸோ வண்டியை ஓரளவுக்கு நம்ம வந்து பிரித்து பேட்டரியை மாற்றிட்டு ஒயரிங்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயிலெலாம் மாற்றி வண்டியை இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த கார் வந்துட்டு இப்போ நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, இல்லை இது மாதிரி பைக்கு வந்து டாய்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து பேட்ரி கம்ப்ளைண்ட்டில் தான் இருக்கும். இதை நம்ம வந்து சரி பண்ணலாம். இல்லைனா நம்ம கடையில் கொண்டு கொடுத்து சரி பண்ணுறது நல்லது. ஏன்னா கனெக்ஷன் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் போர்டு ஒன்று இருக்கும், அது வந்து புகஞ்சிரும். ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து கார் வந்து ரொம்பவே புது கார் தான், அவங்க வாங்கி யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம கையில் வந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம காரை ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வேலை செய்யுது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேட்ரி வந்து சார்ஜிங் வந்து ஃபுல் காமிக்குது, முன்னே சுத்தமாக கிடையாது. ஹார்னு மற்றபடி பாட்டு எல்லாமே எல்லாம் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. இது வந்து ஸ்டேரிங்கில் உள்ளது, எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. வண்டி புது வண்டி தான் இது, மற்றபடி ஸ்டேரிங்கு எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. இதில் ஃபால்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேட்ரி ப்ளஸ் ரிலே காயில் தான் ஃபால்ட்டு. ஸோ பேட்டரியை நம்ம மாற்றிட்டோம், ரிலே காயிலே மாற்றிட்டோம். இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரன் ஆகிற ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அழுத்தணும் பார்த்தீங்களா, ரன் ஆகுது பார்த்தீங்களா, சூப்பராக ரன் ஆகுது. இது வந்து நம்ம இதுக்கு ஒரு மேனுவலாக ஒரு ரிமோட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிமோட்டில் வந்து நம்ம குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு அந்த ரிமோட் மூலிமா நம்ம அந்த இதை முன்னாடி பின்னாடி நவுத்தும் போது நல்லாவே வேலை செய்யும். இதுதான் இதனுடைய ரிமோட்டு. இது வந்து என்னென்னா, இப்போ இந்த வண்டி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வயசுக்கு 5 வயசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோம்னா லைட் எது பார்த்திங்களா. இப்போ இந்த காரை வந்துட்டு நம்ம அழுத்தும் போது பார்த்தீங்களா, அது மாதிரி இதுலேயே நம்ம ஹாரனு, முன்னாடி வீலை திருப்புறது, இதெல்லாமே நம்ம ரிமோட் மூலிமா நம்ம இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து ஓட்ட முடியலங்கிற பட்சத்துக்கு நம்ம இதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்ரி கார் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு பேட்ரி பைக்கெலாம் மோஸ்ட்லி என்ன ரிப்பேர் வரும்னு பார்த்திங்கன்னா பேட்ரி அண்டு ரிலே காயில், அப்புறம் சில இது ஒயரிங் ஃபால்ட் வரும். நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. காமனாக வரக்கூடியது என்னென்னா பேட்ரி கம்ப்ளைண்ட் தான். இதுக்கு நம்ம பேட்ரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா இது பேட்ரி வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாற்றினதுலேருந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் தான் இது உழைக்கும், அதுக்கு மேலே வராது. பேட்ரி மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த காருக்கு வந்து 2 பேட்ரி மாற்றணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபா பக்கம் வரும். நல்லா சூப்பராக இப்போது கரெக்டாக எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது மாதிரி பேட்ரி கார் இருக்கிறவங்க ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய சேனலில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. ஸோ கஸ்டமர் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ சரி பண்ணியாச்சு, அவர் கையில் டெலிவரி பண்ண நாளைக்கு சொல்லியிருக்கோம். ஸோ என்னுடைய வீடியோ பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ ஆர்கேவி சேனல் பாருங்கள், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பொறுத்தவரையிலையும் ஒரே ஒரு விஷயம் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸு, மொபைலு, டாய்ஸு, ஏகப்பட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த ஃபால்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கும் போது உங்களை வந்து விடைபெறுது அவங்க ஆர்கேவி.